ரோமர்கள் எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம். இந்த காலை வேளையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை. நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபை என்னவென்றால் அவருடைய அன்பை அறிய ருசிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவர் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது தேவன் நம்மில் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் அன்பின் அடையாளமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், நீங்க எதுல வல்லவர்களாக வேண்டும் தெரியுமா? அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்வதிலே நீங்கள் வல்லவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவாதான் இருக்குமாம் தெரியுமா? நன்மையாய்தான் இருக்குமா. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் என்றல்ல, அழைக்கப்பட்டவர்களில் யார் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் சகலமும் சகலமும் அவங்க வாழ்க்கையில, ஆமென், தேவன் வீச பண்ணுகிற மெதுவான தென்றலானாலும் சரி, தேவன் வீச பண்ணுகிற புயலானாலும் சரி, உயர்வான நிலையானாலும் சரி, தாழ்வான நிலையானாலும் சரி, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பை சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டார்களே, அது யோசேப்புக்கு தீமையா யோசேப்புக்கு நன்மையா? ஏன் நன்மைன்னு சொல்றோம் தெரியுமா? யோசேப் ஸ்டோரி ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சதுனால, அடுத்து என்ன, அடுத்த சாப்டர்ல நமக்கு தெரிஞ்சதுனால. நமக்கு நம்ம ஸ்டோரி தெரியல. ஆமே, நம்ம இப்ப கரண்டா என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். யோசேப் ஸ்டோரியோடைய கிளைமேக்ஸ் நமக்கு தெரியும். இது எப்படி நன்மையாய் மாறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு ஒன்றும் எனக்கு வேறொன்றும் செய்கிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படி என்றால் எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆமென். எந்த ஒரு காரியத்துக்கும் பாருங்கள், யோபுவின் வாழ்க்கையை குறித்து, கர்த்தரை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் மிகுந்த உருக்கம். யோசேப்பு வாழ்க்கையில எழுதினா கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கலாம். ஆனா யோபு வாழ்க்கையில யோபுக்கு உண்டான நஷ்டம் போல யாருக்கும் வந்தது கிடையாது. ஆனா யோபு வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்டவராய் தான் இருக்கிறாராம்? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். இது புரியாம நிறைய பேசுவார் யோபு. இது புரிய ஆரம்பிச்சதும் யோபு செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வாயை பொத்திட்டார். ஆமா, ஆரம்பத்தில் வாயை பொத்திட்டு தான் இருந்தார். சில கிருபைப்பட்டு 4 பேர் ஆட்டோல வந்து இறங்கினாங்க பாருங்க. இந்த எரியிற தீயில அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி
அப்படியே ஊத்தி 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 யோபு பேச ஆரம்பிச்சுட்டாரு. யோபு பேச வச்சுட்டாங்க. யோபு ஆதாம் வரை இழுத்துருவாரு. ஆமா, ஆதாம் நினைச்சிருப்பாரு ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு என்ன இன்னைக்கு வரை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆதாம் வரை இழுத்துருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் யோபு புரிந்து கொண்டான், ஆண்டவரே இது சாத்தான் அல்ல, தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் யோபு தனக்காக ஜெபம் பண்ணவே மாட்டார். யோபு யாருக்காக ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? அவருடைய நண்பர்களுக்காக. காரணம், அவன் புரிந்து கொண்டான், என் வாழ்க்கையில தேவன் அனுமதித்தது முடிவு தீமையா இருக்காது, முடிவு நன்மையா இருக்கும். எல்லாமே எல்லாருக்கும் நல்லதா நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் நல்லதா நடக்காது. ஆமென். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல குறிப்பா 2 பேர், ஒருவன் யூதாஸ், இன்னொருவன் யோவான். யூதாஸுக்கு நடந்தது நல்லது கிடையாது. யூதாஸுக்கு நடந்தது அது நல்லதா இருந்திருக்கும்னா அவன் தூக்குல தொங்கி இருக்க மாட்டான். அவன் சீஷன் தான், அவன் அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் அழைக்கப்பட்டவனா இருந்தும் அவன் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நன்மையா மாறல. ஏன்னா அவன் தேவனிடத்தில் என்ன கூறவில்லையா? அன்பு கூறவில்லை. அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் நடக்கிறது நன்மை கிடையாது. அழைக்கப்பட்டவர்களில் யார் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே என் மேல அழைப்பு இல்லையா? அழைப்பு இருக்கு. என் மேல நீங்க அன்பு செலுத்தலையா? நான் அன்பு செலுத்துறேன். நீ அன்பு செலுத்துறியா? இதுதான் கேள்வி. அதனாலதான் சங்கீதக்காரர் 119 சொல்லுவார், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு நியாயம் செய்வீங்க தெரியுமா ஆண்டவரே? உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு நியாயம் செய்றீங்க, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படி கிளைம் பண்ண முடியும்? ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. யூதாஸ் அழைக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன். 12 பேர்ல ஒரு முக்கியமான நபர் துணிக்கையை தோய்த்து முதல்ல யார் கையில தான் கொடுக்கிறார் தெரியுமா? இருக்கிறீங்களா? பஸ்கா துணிக்கையை தோய்த்து அவர் முதல்ல யார் கையில கொடுக்கிறார்? யூதாஸ் கையில கொடுக்கிறார். யூத அந்த வழக்கத்தின்படி யாரை ரொம்ப பிரஷியஸா பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பந்தியில முதல்ல எடுத்து வைப்பாங்க. அதனாலதான் யாருமே யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு யாருமே நம்பல. வேற ஏதாவது வேலைக்கு போவானா இருக்கும், வேற ஏதாவது காரியம் ஆண்டவர் அவங்கிட்ட சொல்லி இருப்பாரா இருக்கும், அப்படிதான் நினைச்சாங்களே தவிர யாருமே யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு நம்பவே இல்லை. அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தா பேதுரு அங்கேயே கத்தியை எடுத்திருப்பார், அந்த பந்தியை விட்டு எழும்பி இருக்க மாட்டார். ஆமென். அவனுக்கு இவ்வளவு கனம், இவ்வளவு மேன்மை கொடுத்த பிறகும் அவனுக்கு நடந்தது நன்மையாய் முடியவில்லை, அவனுக்கு நடந்தது தீமையாய் முடிந்தது. காரணம், அவன் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. அதே வேளையில் யோவானை பாருங்கள். ஆமென். அவனும் அழைக்கப்பட்டவன் தான், யூதாசை போலவே அழைக்கப்பட்டவன், யூதாசை போலவே தெரிந்தெடுக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருந்தான். தேவனிடத்தில் ஒருவன் அன்பு கூறுவானே ஆனால் அவன் அனுபவிக்கிற பத்மு தீவு கூட பரலோகத்தின் அனுபவம் உண்டாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவம் இந்த நாட்களிலே ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அதிகமாய் தேவை. ஆமென். எபேசு சபையின் இடத்துல நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவருக்கு அதுல திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? அவர் சொல்லுகிறார், ஆதியில நீ கொண்டிருந்த அன்பு, ஆதியில கொண்டிருந்த அன்பு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஓசியா 2 சொல்லுவார் அல்லவா, அவள் தன் இளவயதின் நாட்களில் பாடினது போல பாடுவாள். அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே உண்டான அந்த சந்தோஷம், அந்த அன்பின் வெளிப்பாடு, அது மிஸ் ஆகிறது, அது குறைகிறது, தேவனால ஏற்றுக்கொள்ளவே முடிகிறது இல்லை. நாம் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்,
ஹalleluya. எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். நம்மளை விடுங்க, நீங்க ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நிறுத்தி யாரா இருக்கட்டும், உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசுவை யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்பு செலுத்துகிறது, அன்பு செலுத்துகிறது. ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தின அநேக தேவ பிள்ளைகளை வேதத்தில் பார்க்க முடியும். அதில் ஒருவன் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறதே எப்படிதான் அழைக்கிறார் என்றால், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, அப்படித்தான் அழைக்கிறார். ஆமென். இந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினான் என்று ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்க முடியும். எல்லாம் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. ஆபிரகாமுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னா அவர் போவார். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல என்ன வெளிப்படும் தெரியுமா? கீழ்ப்படிதல் வெளிப்படும். அன்பு இருக்கிற இடத்துல ஆண்டவர் போ அப்படின்னு சொல்ல. ஆபிரகாம் கையில் மேப்பே கொடுக்கல. ஆமே, நம்ம மேப் போட்டே தப்பான ரூட்டுக்கு போவோம். ஆபிரகாம் கையில் மேப்பே கிடையாது. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, இன்னும் காட்டவே இல்லை, அவன் போறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், சாராள் ஒரு காரியத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, துரத்திருங்க அப்படி சொல்லுவார். சொல்லும்போது அது ஆபிரகாமுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சா? அது துக்கமா இருந்துச்சு. துக்கமா இருந்துச்சு. சே, இப்படி சொல்லிட்டாலே, அவளுக்கு மனைவி சொல்ற காரியம் துக்கமா இருக்கு, அவர் செய்யல. அந்த காரியத்தை இப்ப ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே அது செய் அப்படின்னு. உடனே செய்கிறார். துக்கமான காரியம் கூட, அதாவது சந்தோஷமா செய்யற காரியம்னு இருக்கு. ஆனா சில காரியம் செய்யறது, சில காரியத்தை விடுறது துக்கமான காரியம். ஆனா துக்கமான காரியமா இருந்தாலும் கூட ஆண்டவர் சொன்னா அதுக்கு எஸ், இவன் தான் அன்பு கூறுகிறவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கேள்வி கேட்காமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். அது மட்டுமல்ல, தேவன் காண்பிக்கிறதையே தெரிந்து கொள்ளுகிறவன். பாருங்கள், ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரது போல ஒரு கிளைமேட் அங்க உருவாகுது. ஆபிரகாம் பார்த்தார், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிடணும். அவர் என்ன பண்றாருன்னா, லோத்திட்ட சொல்றார், இங்க பாரு லோத்தே, தேசம்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிறது, நீ எந்த பக்கம் தெரிந்தெடுத்து போறீ, நீ எந்த பக்கம் போ, நான் அதுக்கு எதிராக நான் போறேன் அப்படி சொல்லி லோத்திட்ட சொல்லும் போது, ரெண்டு பேருமே ஒரே அழைப்புல புறப்பட்டு வந்தவர்கள். ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்தபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவனுக்கு சோதம் அதுக்கு பக்கத்துல வந்து அவனுக்கு ஓகே மாதிரி தெரியுது. அவனுக்கு ஓகே ஆன இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு செல்லுகிறான். ஆனால் ஆபிரகாமோ 14வது வசனம் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ஷனை காட்டி கொடுக்கிறார். லோத்து அவனுக்கு எங்க பார்க்கணும் தோணுதோ அதை பார்த்து தெரிந்தெடுத்து போனா, ஆனால் ஆபிரகாமோ அவனுக்கு 1000 எண்ணங்கள் விருப்பங்கள் இருந்தாலும் காண்பிக்கிறதையே அவன் தெரிந்தெடுக்கிறான். இவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? ஆமென். ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், நான் தான் சீனியர், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் தெரிந்தெடுப்பேன். இப்படி நிறைய காரியத்தை வச்சிருக்கலாம். ஆபிரகாம் சொல்லி இருக்கலாம், என் கூட இருந்ததுனால தான் உனக்கு ஆசீர்வாதம், அதனால நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிந்தெடுப்பேன், என்கிட்ட தான் நிறைய இருக்குது, அப்படியெல்லாம் நிறைய காரியங்களை வைத்திருக்கலாம். அது எதுவுமே வைக்காம கர்த்தர் காண்பிக்கிறதை அவன் தெரிந்தெடுக்கிறான். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் சும்மா மாறல. அவன் Facebookல ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்ததும் அக்செப்ட் பண்ணிட்டா. அவங்க யாரு? ஃப்ரெண்டு. ஆமென். இப்படி ஆனது அல்ல. ஆமென். ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி, ஆண்டவர் எனக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார். ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை இது, ஆண்டவர் மேல இருக்கிற முழுமையான விசுவாசம் இருக்குது. அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் நம்பும். ஆண்டவர் மேல ஒருத்தன் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ஹalleluya.
ஆமை கடல் மேல் நடப்பேன் அப்படிங்கிற விசுவாசத்துல பேதுரு இறங்கி நடக்கல. அது இயேசுவானால், அதான் சொல்வார், நீரே ஆனால் இது இயேசுனா எனக்கு தெரியும், என்ன மூழ்க அவர் விட மாட்டார். அன்பு நம்பும், நம்பிக்கை வைக்கும். ஆமென். அது மட்டுமல்ல, சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அநேக பொருட்களை கொடுக்கும் போது ஆபிரகாம் கையை மேலே உயர்த்துகிறான். மேலே உயர்த்தி சொல்றான், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு அவன் பாதரட்சையின் ஒரு வாரை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேலே உயர்த்துகிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் யார் தெரியுமா? கேள்வி கேட்காமல் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவன் காண்பிக்கிறதை தெரிந்தெடுக்கிறவன். அது மட்டுமல்ல, தேவனை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் விட்டு கொடுக்காதவன், யாருக்கும் எதற்குமே. ஆமென். தேவனை விட்டு கொடுக்காதவன், தேவனை விட்டு கொடுக்காதவன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஆபிரகாமுக்கு 1000 தேவைகள் இருக்கிறது. இந்த சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து சில பொருட்களை கொடுத்தார் அல்லவா, ஒரு ஃபெலோஷிப்புக்காக. ஆமென். அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி ராஜாக்களை அழிக்க மாட்டார், ராஜாக்களை துரத்துவார். பொதுவாகவே 2 நாட்டுக்கு இடையில யுத்தம் நடக்கும் போது ஜெயிக்கிற ராஜா என்ன பண்ணுவார்னா, தோக்குற ராஜாவை மட்டுமல்ல அந்த ராஜாவை சேர்ந்த எல்லாரையும் கொன்னுருவாங்க. இல்லைன்னா நாளைக்கு இது ஒரு பெரிய கண்ணியாக, பெரிய பிரச்சனையாக வரும். ஆமென். ஆனால் இங்கே ஆபிரகாம் வந்து கொலை செய்ய மாட்டார், அவர்களை தோற்கடித்து துரத்தி விடுவார். துரத்தப்பட்டவங்க எப்போ வேணாலும் பிரச்சனை பண்ண வரலாம். இப்படி இருக்கும்போது அவனுக்கு சில ஐக்கியங்கள் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஆனால் சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறதற்கு முன்னமே மெல்கிசேதேக் அவரை சந்திக்கிறார். அவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற அந்த தொடர்பை உறுதிப்படுத்துகிறார். அவனுக்கு ரசத்தை கொடுக்கிறார், அவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், அதை வாங்குகிறான். மெல்கிசேதேக்கின் இடத்திலிருந்து அப்பமும் ரசமும் வாங்குகிறவன் உலகத்துக்கு விலை போக மாட்டான். கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பந்தியில் அமருகிறவர்கள் உலகத்துக்கு விலை போக மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சரீரமாக அப்பத்தையும் அவருடைய இரத்தமாக ரசத்தையும் உட்கொள்ளுகிறவர்கள் உலகத்துக்கு விலை போக மாட்டார்கள். ஆபிரகாம் விட்டு கொடுக்கவில்லை. அவன் புரிந்து கொண்டான், என் சாமர்த்தியத்தில் அல்ல எனக்கு ஜெயம் கிடைத்தது, எனக்கு ஜெயம் பரலோக தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. இது மெல்கிசேதேக் அவனுக்கு சொல்லிட்டு போறார். ஆபிரகாமே, உனக்கு ஜெயம் யார் கொடுத்தா தெரியுமா? பிதா கொடுத்தார். அது மட்டும் இல்ல, உனக்கு பிளெஸிங் எங்க இருந்து வரும் தெரியுமா? வானத்தை பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இந்த வெளிச்சம் உடையவன் ஒருபோதும் உலகத்துக்கு விலை போக மாட்டான். ஆபிரகாம் கையை மேல உயர்த்தினான். 1000 பிரச்சனை வந்தாலும் எனக்கு நான் அனாதை அல்ல, கர்த்தர் இருக்கிறார். இது தாங்க முடியாம தான் அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லிட்டார், நான் உனக்கு கேடகம், ஐ அம் யுவர் ஷீல்ட் அப்படின்ட்டார். நான் தான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் கர்த்தரை விட்டு கொடுக்க மாட்டான். பிள்ளை தருவேன், பிள்ளை தருவேன், பிள்ளை தருவேன் 75 வயசுலேருந்து 99 வயசு ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு. இப்போ ஆண்டவர் அவன் கிட்ட மாட்டிட்டார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துறார். ஆபிரகாம் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே அந்த மரத்தடியில் சாஞ்சு வைக்காருங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அப்பம் கொடுக்குறேன், நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம் அப்படி சொல்லி ஆண்டவரை திடப்படுத்துகிறான். ஆண்டவர் சோதோமின் அக்கிரமம் மிகுதியானதுனால நீங்க ஆண்டவருடைய சுபாவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்யும் போது ரொம்ப ஹாப்பியா செய்வார். ஆனால் நீதி சரி கட்டும் போது, அதாவது நோவா காலத்து ஜனங்களை அழிக்கும் போது ஆனாலும் சரி, சோதோம் ஜனங்களை அழிக்கும், இந்த அழிக்கிறது என்று வரும்போது அவருக்கு அது ரொம்ப விரும்பி செய்கிற காரியம் கிடையாது. அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு செய்கிற காரியம். ஈவன் ஒரு சவுலை தள்ளுறது கூட அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு தான் செய்வார். ஏன்னா அவர் அன்பு நிறைந்த கர்த்தர். அதே நேரத்தில் அவர் நீதியை நடப்பித்து தான் ஆக வேண்டும். அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு பாருங்க, நோவா காலத்து ஜனங்களை பண்ற அக்கிரமத்து நிமித்தம் அவருக்கு ரொம்ப வலி, வேதனை.
ஆமென், மனஸ்தாபப்பட்டு தான் செய்வார். அது போலதான் சோதோமை அழிக்க இறங்கினவர் நேர சோதோமுக்குள்ள போகாம அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறார். அந்த ஃப்ரெண்டு யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் பாருங்க, 24 வருஷம் அந்த இடத்துல நாம இருந்தா ஆண்டவரை மரத்திலே கட்டி வச்சிருப்போம். ஆண்டவரை இப்போ தாரும், நம்ம ஆபிரகாம் செட்டில், சாரி யாக்கோபு செட்டில், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய காரியத்தை முன்பாக வைக்கவே இல்லை. ஆதியாகமம் 18 நீங்க படிச்சு பாருங்க, தன்னுடைய காரியத்தை வைக்கவே. அவன் புரிந்து கொண்டான், அவர் ஏதோ ஒரு காரியத்தில் துக்கப்படுகிறார். தன்னுடைய துக்கத்தை பின்னாக வைத்துவிட்டு கர்த்தர் எதில் பாரப்படுகிறாரோ அதிலே தன்னை இணைத்து கொண்டார். அவன் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன், கர்த்தருடைய நுகத்தில் தன்னை இணைத்து கொள்ளுகிறவன், கர்த்தருடைய பாரத்தில் தன்னை இணைத்து கொள்ளுகிறவன், கர்த்தரோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறவன். ஆமென். அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். அதே நேரத்தில் என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆமே. ஆண்டவர் நீங்க எனக்கு இப்படி பண்ணா நான் அதை செய்வேன், இப்படி அப்படி அல்ல. ஆமே. அன்புல டிமாண்ட் கிடையாது. ஆமே. ஹalleluya. அவன் போய் வேகமா சாராட்ட கொஞ்சம் மாவு எடுத்து சப்பாத்தி சுட சொல்லி, ஆமே, ஆபிரகாம் நல்ல கொழுத்த கன்றை அடித்து, ஆமே, ஏறக்குறைய ஒரு 3-4 மணிக்கு ஆயிருக்கும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு ஆண்டவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆமே, சாப்பாட்டில் கை வைக்கும் போது ஆபிரகாம் உடனே கையை பிடிச்சி, ஆண்டவரே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு தருவீரா தரமாட்டீரா அப்படிலாம் கேட்கல, தன் காரியத்தை முன்னாடி வைக்கல. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், சாராள் எங்க அப்படின்னு கேட்கிறார். ஆமா, இதுவரை வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இப்பொழுது காலத்தையும் சொல்லுகிறார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன் கையில ஒரு குமாரன் இருப்பான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இயர்ல கையில குழந்தை. தன் காரியத்தை அல்ல, தேவனுடைய காரியத்துக்கு தோள் கொடுக்கிறான் பாருங்க. ஆமா, ஆபிரகாம் நீங்க ஆண்டவருடைய காரியத்துக்கு தோள் கொடுக்க உங்க வாழ்க்கையில் அவர் எல்லாம் செஞ்சாரா? இல்ல இல்ல. எங்க நேசம். ஆமே, உண்மையா அன்பு கூறுகிறவன் எதை தான் எதிர்பார்ப்பான் தெரியுமா? அன்பை தான் எதிர்பார்ப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவன் முழுமையான அன்பை நம்மிடத்தில் காண்பித்து விட்டு நம்மிடத்தில் கேட்கிறது பேதருக்கு கிட்ட கேட்கிறது மாதிரிதான், நீ இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஒரு உண்மையான நேசம் நேசத்தை தான் எதிர்பார்க்கும். உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. இப்படி அன்பு கூறுகிறவன் வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது தீமை பிளான் பண்ணுவாரா? நிச்சயமா இல்ல. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அடுத்து அந்த மாக்க மேல ஒரு குத்து இருக்கு தெரியுமா? அந்த குத்து கூட நன்மைக்கு ஏதுவாகுதா நடக்கிறது. கைகளை அசைத்து ஹalleluya சொல்லுவோமா? இப்படி தேவனை விட்டு கொடுக்காதவன், தேவன் காண்பிக்கிறதையே தெரிந்தெடுக்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், எல்லா ரைட். அப்படிப்பட்ட வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய சோதனையை அனுமதிக்கிறார். நம்ம யார் வாழ்க்கையில அனுமதிக்காத ஒரு பெரிய சோதனை. ஆதியாகமம் 22:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை சோதிக்கணும்? ஆபிரகாம் தான் ப்ரூவ் பண்ணிட்டானே, ஆண்டவரே அப்பா உங்க மேல் அவன் அன்பு வைத்திருக்கிறதையும், ஆமா நீங்க எதற்காக அவனை தெரிந்தெடுத்தீரோ அதற்காக அவன் உறுதியாய் நிற்கிறதையும் அவன் தான் நிரூபித்து விட்டானே. ஆபிரகாம் நிரூபித்து விட்டான். ஆமென். அப்படி இருந்தும் ஏன் ஆபிரகாமை சோதிக்கிறீர்? இன்னைக்கு அநேகருக்குள்ள எழும்புகிற கேள்வி இதுதான். ஆண்டவரே அப்பா, ஆமென், ஆசாப் சொல்லுவானே, ஆண்டவரே நான் நாள்தோறும் என் கைகளை கழுவி சுத்தப்படுத்துகிறேன். நான் ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியத்துக்குள் நான் துணிகரமாய் நுழைகிறதில்லை. நான் உமக்கு பிரியமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ஏன் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன்? நான் ஏன் காலை தோறும் தண்டிக்கப்படுகிறேன்? ஆபிரகாம் இனி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே நிரூபித்து விட்டார். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற காரியத்தில் நிரூபித்து விட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தரை விட்டு கொடுக்காத காரியத்தில் உறுதியாக இருப்பதை நிரூபித்து விட்டார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுல அவர் ஸ்கோர் பண்ணி இருக்கிறார். எல்லாத்திலையுமே நிரூபித்து விட்டார்.
இப்படி இருந்தும் ஏன் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்? ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதலாவது அழைப்பை கேட்டு வரும்போது அவங்க அப்பா கூட பாதியிலே நின்னுட்டார். அந்த டைம் சோதித்தா கூட ஒரு நியாயம் இருக்கும். இப்போ எல்லாவற்றையும் நிரூபித்து விட்டார். இன்னும் ஏன் இஸ்மவேலை புறம்பே தள்ளுன்னு சொன்னதையும் அவர் செஞ்சிட்டார். எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இன்னைக்கு எல்லா பக்கம் திரும்பி பார்த்தா ரெண்டு விதமான சோதனை இருக்கிறது. ஒரு சோதனை நம்முடைய அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே, மீறுதலினாலே, புத்தீனத்தினாலே வருகிற சோதனை. ஆமென். இந்த காரியம் வரும்போது கர்த்தர் உணர்த்துவார், எச்சரிப்பார். நாம் அதிலிருந்து அந்த உணர்த்துதல் எச்சரிப்பு வரும்போதே விலகிட்டோன்னா எஸ்கேப் ஆயிடுவோம். இல்லைன்னா அடிபட்ட பிறகுதான் ஆமென் திரும்ப வெளியே வருவோம். மீகா 7 இருக்கிறது அல்லவா, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் ஏன் விழுந்தேன்? நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லுவார். இன்னொரு சோதனை இருக்கிறது. நமக்கு எவ்வளவு யோசித்தாலும் அது நமக்கு புத்திக்கு எட்டாத காரியம். எவ்வளவு யோசித்தாலும் என்ன பாருங்க, யோசேப்பு எவ்வளவு யோசித்திருப்பார். யோசேப்பின் பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? 12 பேர்லயே அப்பா கிட்ட உண்மையா இருந்தது யாரு? யோசேப்பு. ஆனா அந்த யோசேப்புக்கு அப்பா கூட ரொம்ப நாள் இருக்க முடியல. அப்பா கிட்ட உண்மையா இல்லாத மீதி எல்லாரும் யாக்கோபை சுத்தி தான் இருக்கிறாங்க. இதுதான் புரிய மாட்டேங்குது. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு ஏசா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அடுத்த தேவன் யாருடைய தேவனாக தான் அறியப்பட போகிறார்? யாக்கோபின். ஆனால் யாக்கோபுக்கு ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியல. ஏசாவுக்கு ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியுது. ஆமென். பல நேரத்தில் நமக்கு எவ்வளவு யோசித்தாலும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய செயல்களும் நமக்கு புரியாது. ஆனால் ஒவ்வொரு காரியம் நடந்து முடியும் போது திரும்பி பார்த்தால் யோசேப்பை போல சொல்ல முடியும், நீங்கள் என்னை விற்று போடவில்லை, கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு சோதனையை தேவன் அனுமதிக்கிறார்? அதுதான் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்து, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே கர்த்தர் இப்படி ஒரு சோதனை, அதுவும் சாதாரண சோதனை கிடையாது. அந்த 1-2 வசனங்களை ஒரு விசை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்கல. நாளைக்கு உன் பிள்ளைய தருவேன், பிள்ளைய தந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் இப்படி செய்வேன், இப்படி ஒரு சோதனையை வச்சிருக்கிறேன், எதுவுமே சொல்லலை. ஆமாம். பல நேரத்தில் தோணும், இதுக்கு ஆண்டவர் ஈசாக்க தராமலே இருந்திருக்கலாம். ஆமாம். ஏன் இந்த சோதனை? இதில் ஆபிரகாமுக்கு தேவன் செய்த 5 நன்மைகளை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ரோமர் 8:28 நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதில் நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் தேவனிடத்தில் அன்பு கூறுதல். ஆமாம். அதுதான் ஃபார்முலா. ஆமாம். ஆன்சர் கரெக்டாக வரணும்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் ஆகணும். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதில் நான் கவனம் செலுத்தினால் என் காரியம் மட்டுமல்ல, என் தலைமுறையின் காரியத்திலும் கர்த்தர் கவனம் செலுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தில் ஒரு தேவ பிள்ளை கவனம் செலுத்தினார், அவர்களுடைய எதிர்காலத்தில், அவர்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் தலையிடுவார், கர்த்தர் கவனம் செலுத்துவார். என் ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல, ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவரும் அல்ல. அவன் வேதத்தில் தாவீதை மிகவும் நேசித்த ஒரு சிநேகிதன் உண்டு. யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? கோலியாத்தா? யோனத்தான். தாவீது அவ்வளவு சிநேகித்தான். யோனத்தான் மறிச்சிட்டான். இப்போ தாவீது ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறார். தாவீதுக்கு யோனத்தான நினைச்சதும்
அவருடைய உள்ளத்துல எது பொங்குது தெரியுமா? தயவு பொங்குது, தயவு பொங்குது. எனக்கு இந்த தயவு, அதாவது ஒரு காரியம் நம்ம இருதயத்தில் பொங்க ஆரம்பிச்சிட்டுனா அதை எப்படியாவது வெளிப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா நமக்கு இருதயமே வெடிக்கிறது போல இருக்கும். தயவு பொங்குனதும் கேட்குறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட சவுல் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா? அப்போ சொல்றாங்க, ஒரு 2 கால் முடமான ஒருத்தன் இருக்கிறான், பிரமாணத்தின்படி அவன் உள்ள வர வாய்ப்பே இல்லாதவன். ஆனா ராஜாவுக்கு தயவு காட்டியே ஆகணும். ஏன் காட்டியே ஆகணும்? அவன் யார் தெரியுமா? யோனத்தானுடைய குமாரன். எனவே தயவு காண்பித்தே ஆகணும். பிரமாணம் அப்படி சொல்லுது, அதை கீழே வை. பிரமாணத்தை விட பெருசு தயவு. சத்தமோ ஆமென் சொல்லுங்க. ஆமே. நாம் நம்முடைய கிரியையினால் வந்தவர்கள் அல்ல, அவருடைய கிருபையினால் வந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது தயவு பெருசு. கொண்டு வரப்படுகிறான், தூக்கி கொண்டு வரப்படுகிறான், அவன் கொண்டு வந்து உட்கார வைக்கப்படுகிறான். ஒரு தாவீதே நேசித்தவனுடைய நேசத்தை மறக்காமல் தலைமுறைக்கு தயவு பாராட்டி தம்மோடு கூட பந்தியிலே அமர வைக்க முடியுமானால், தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ, நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகலமோ அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் ஓராபாஷனரே, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடாத. ஏன் ஆபிரகாமை சோதிக்கிறார்? ஆமென். இதுக்கு பின்னாக இருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன? 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, கர்த்தர் ஏன் ஆபிரகாமை இங்கே சோதிக்கிறார்? இந்த சோதனை எதற்காக தெரியுமா? கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்க பண்ண. அதாவது மோரியா தேசத்துக்கு போ, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் என்று கர்த்தர் சொல்லும் போது அவன் இதுவரை பயணிக்காத ஒரு பாதை, இதுவரை பயணிக்காத பாதை. பெலிஸ்தியர் தேசம் வழியாய் செல்வது சமீபமாய் இருந்தாலும் அறிந்த வழியிலே இஸ்ரவேலரை நடத்தாமல் அறியாத வழியிலே நடத்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்க பண்ண. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன் என்றால் என்னால சொல்ல முடியும், என்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா 42:16 சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். யாக்கோபிட்ட முதல்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். அப்படி சொன்னதும் யாக்கோபு என்ன தெரியுமா சொல்லி இருக்கணும்? அப்படி ஆண்டவரே, ஃபர்ஸ்டா எனக்கு அறிமுகமாக இருக்கிறீங்க, நான் இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். என்ன பிளான்? கீழ்த்திசைக்கு எங்க மாமா வீட்டுக்கு போகணும்னு பிளான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ நீங்க வந்துட்டீங்க, நீங்க எனக்கு நிறைய செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் எங்க போன ஆண்டவரே?
நான் போற ட்ராக் கரெக்ட் ஆண்டவரே, அல்லது நான் எங்க போனோம், எனக்கு தெரிந்த ஒரு பாதை இருக்கிறது, லாபான் வீடு, ஆனால் நீர் என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அந்த பாதையில் என்னை நடத்தும் என்று கேட்காமல் ஆண்டவரை சந்தித்த பிறகும் அவன் முன்னாக எங்க போகணும்னு பிளான் வச்சானோ அதே ட்ராக்ல தான் பயணித்தான், அதே ட்ராக்ல தான் பயணிக்கிறான். ஆமென். பல நேரத்தில் நாம் அறிந்த பாதையில் பயணிக்கிறதுல தான் நாம் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். அறியாத பாதையில் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். ஏன் நடத்த விரும்புகிறார் தெரியுமா? பொதுவாகவே பாருங்க, குருடரைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். இங்க குருடர்னு கர்த்தர் சொன்னது கண்ணு தெரியாதவங்களை அல்ல, தம்முடைய தாசர்களை, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பாதை தெரியாதவர்களை. ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தங்க போறாங்கன்னு வைங்களேன், ரோட்ல போகும்போது அவங்களுக்கு ஒருத்தங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு இடத்துல போகும்போது கண்ணு தெரிந்த ஒருத்தர் கைப்பிடித்து நடத்தி கொண்டே போகிறதை பார்க்க முடியும். அதுபோலதான் கர்த்தர் நியமித்த பாதையில அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்த விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்த விரும்புகிறார், கடைசி வரை நடத்த விரும்புகிறார். ஆமா, சங்கீதத்தில் மரண பரியந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படத்தில் 7 பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே அவர் தான் நடத்துகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஊற்றண்டையில் அவர் என்ன செய்கிறார்? அவர் நடத்தி கொண்டு போகிறார். தேவன் ஒருத்தங்களை நடத்தணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், அவர்கள் அறிந்த பாதையில் அல்ல, அவர்கள் அறியாத பாதையிலே கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் இப்படி செய்ய காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 75வது வயதுல ஆபிரகாம்கிட்ட நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். அதன் பிறகு இப்பொழுது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அப்படிங்கிறார். அப்ப 2வது ஒரு அழைப்பு வருகிறது. முதல் அழைப்பு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ட்டாரு, கீழ்ப்படிந்தார், போயிட்டாரு, செல்வ சீமானா இருந்தான், வாக்கு தத்தத்தையும் பெற்றாச்சு. இப்பொழுது ஒரு அழைப்பு வருகிறது. இந்த அழைப்புக்கும் அந்த அழைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? அந்த அழைப்புல, அந்த அழைப்போடு கூட கர்த்தர் பிராமிஸ் பண்றார். என்ன பிராமிஸ் பண்றார்? உன் சந்ததி எல்லாருக்குள்ள நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், உன் சந்ததி ஆசீர்வாதமா வைப்பேன், உன் சந்ததிக்குள்ள எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்து முதலாவது அழைப்பை வைக்கிறார். ஆனால் இங்கே எந்த பிராமிஸும் கிடையாது, எந்த வாக்கு தத்தமும் கிடையாது. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாது. அங்க போயிட்டு நம்ம திரும்பி வருவோமா தெரியாது. இந்த இடத்துல தான் அவனுக்கான பரீட்சை. இது அன்பின் பரீட்சை. என்ன அன்பு சகலத்தையும் நம்பும். ஆமென். நேற்று ஆபிரகாம் வாக்கை நம்பி போனான். இன்று கர்த்தர் எனக்கு வாக்கு தரலைனாலும் ஆமென், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆமா, இன்னைக்கு பாருங்க, நாம நம்பணும்னா நமக்கு ஏதாவது 2-3 பிராமிஸ் வேணும். ஆமென். நம்முடைய ஆரம்ப நிலை இப்படி. ஆனா இன்னைக்கு ஆபிரகாமுக்கு எந்த பிராமிஸும் கிடையாது. ஆபிரகாமே, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றிலே போ, அங்க நான் ஒரு ஆட்டுக்கடாவை வச்சிருப்பேன், நீ அதை எடுத்து பலி செலுத்து, இப்படி எதுவுமே சொல்லல. கர்த்தர் மறைத்து வைக்கிறார். எப்படி யோசேப்பு சிமியோனை பிடித்து எல்லா கண்களுக்கு முன்பாக கட்டும் போது பின்னாக ஒவ்வொரு சாக்குல அவங்களுக்கான புதையலை மறைத்து வைத்தாரோ, அதுபோல கர்த்தர் மறைத்து வைத்தார். யோசேப்பின் சகோதரர்களுக்கு புரியல, இது புலம்பல் அல்ல புதையல் என்று புரியாததுனால புலம்புனாங்க. ஆபிரகாமுக்கு தெரியும் தன்னை அழைத்தவர் யார் என்று. எனவே அவன் புலம்பல்ல, அவன் அதிகாலையிலே எழுந்து புறப்படுகிறான். அவனுக்கு தெரியும் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனவேதான் ஆபிரகாமின் மகன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆபிரகாம் பதறுனா தெரியும். ஒருத்தன் பதறானா அவன் உதடு துடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு பேச்சு வராது, அவன் அப்படி பதறுவான். ஆபிரகாம் கொஞ்சம் கூட பதறவில்லை. அவன் ஈசாக்கை பார்த்து சொன்னான். அவன் ஒருத்தங்க கண்ணை பார்த்து நம்மளால பொய் சொல்ல முடியாது. ஒருத்தங்க கண்ணை பார்த்து பொய் சொல்ல முடியாது.
ஆமாம், அப்படி முகத்தை வேற எங்கேயா வச்சுதான் ஏதாவது சொல்லிட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகும். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கின் முகத்தை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நியமித்த பாதையில் தான் நிற்கிறேங்கிற நிச்சயம் உள்ளவர்களுக்கு இந்த காலை வேளையில சொல்லுகிற நற்செய்தி இதுதான். நீங்க ஏதோ ஒரு பாதையில் அல்ல, கர்த்தர் நியமித்த பாதையில் தான் நிற்கிறேங்கிற நிச்சயம் இருக்கிறதா? தைரியமாய் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க பண்ண. அடுத்து என்ன? எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தரை மட்டும், கர்த்தரை மட்டும். அதாவது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்லுவார். கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது டிபெண்டன்ட் லைஃப், அது சார்ந்திருக்கிற வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார் பாருங்க, மோசே இனி நான் வரமாட்டேன் மோசே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒன்று பண்றேன், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அவர் உண்மை உள்ள, அவருடைய நம்முடைய உண்மையில நம்ம நிக்கல, அவருடைய உண்மையில தான் நம்ம நிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன். அப்படி சொன்னதும் மோசே ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பார். ஆண்டவரே நீங்கள் வரணும்ப்பா, நீங்கள் வரணும். ஆண்டவர் சொல்லுவார், சரிப்பா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லணும். திருப்பி கேட்பார், முன்னாடிலாம் இல்லை, என் கூட வரணும், என் கூட. நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா எங்களை இங்கேருந்து கொண்டு போயிடாதீங்க அப்படின்பா. நீங்கள் என் கூட இல்லைன்னா நீங்கள் என்ன கொண்டு போயிடாதீங்க. மோசையினுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் என்ன தெரியுமாங்க? மோசையுடைய லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார், கர்த்தர் கூடவே இருந்தார். அவன் பிஸ்கா கொடுமுடியில் மோசையை ஏற வைத்து அந்த கானான் தேசத்தை காட்டி கொடுக்கிறார். எங்கேருந்து காண்பித்து கொடுத்தார் தெரியுமா? மோசே பக்கத்தில் நின்று காட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசை அடக்கம் பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பூமியின் கடைசி என்கிற ஒரு காரியம் இருக்கிறது அல்லவா, அது வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். யார் வாழ்க்கையில கடைசி வரை கர்த்தர் கூட இருப்பாரோ அவர்கள் தான் மகிமையிலே அவரோடு கூட என்றென்றைக்கும் காணப்படுவார்கள். இதற்கு என்ன தேவை? சார்ந்திருக்கிற வாழ்க்கை, இயேசுவை மட்டும் சார்ந்திருக்கிற வாழ்க்கை. அடுத்து என்ன தெரியாது, அவர் பார்த்து கொள்வார். பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறான். எந்த ப்ராமிஸும் கிடையாது. ஏதாவது ப்ராமிஸ் இருந்தாலாவது சாராள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். இங்க எதுவுமே கிடையாது, ஒரு நிச்சயம் கிடையாது. அந்த இடத்துல போய் கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆகும், எதுவுமே தெரியாது. அப்பா சொல்லிட்டார், அவன் போறான், சார்ந்து இருக்கிறான். ஏதாவது யாராவது கேட்டா கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார், இனியும் நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டி பிளக்கப்பட்டு இரத்தத்தால் மீட்கப்பட்டு நடத்தி கொண்டு வந்தது சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போவதற்கு அல்ல, வாக்கு பண்ணின கானானிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. என் ஆண்டவர் செய்கிற காரியத்தில் தீமை இருக்காது நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக, ஏன் இந்த சோதனை? ஆமென். தலைமுறையை விசுவாச பாதையிலே கொண்டு வர. அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். 7வது வசனம் 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? இப்ப ஈசாக்கு ஆட்டுக்குட்டி, ஆராதனைக்குரியவரை தேடுகிறான், ஆட்டுக்குட்டியை தேடுகிறான். அவன் அம்மாவை தேடல,
இந்த சோதனையின் பாதையிலே கர்த்தர் நடப்பித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆபிரகாமை தம்முடைய மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உன்மேல் இருக்கிற ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்லுவீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் தலைமுறைகளின் தேவன்? இப்போ ஆபிரகாமை விசுவாச மார்க்கத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்தினவர் இனி தலைமுறையும் கொண்டு வரணும். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அவன் ஃபேஸ் பண்றான் இப்படி ஒரு சூழ்நிலை. எப்பொழுது அவன் மேல விறக தூக்கி வைக்கிறான். இதுவரை அவன் சுமக்காத விறகு, இதுவரை பாரம்னா என்னன்னு தெரியாது. நேச பிள்ளை அல்லவா, செல்ல பிள்ளை அல்லவா, அந்த நேச பிள்ளை பாரம் இல்லாம வளரும். ஆமே. ஆனா பரலோக கான்செப்டே அப்படியே மாறி, யாரு நேச பிள்ளை அவர் மேலதான் மொத்த பாரமே இறங்கும். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். பிதாவோ அவரை நொறுக்க, ஏண்டவரை நொறுக்குறீங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் உலக பார்வையில் நேசகுமாரனுக்கு மேல ஒரு சின்ன கொசு கூட இருக்கு, உடனே பேட்டை தூக்கிடுவோம்ல யுத்தத்துக்கு போறது மாதிரி. ஒரு கொசு கடிச்சிருக்கும், அந்த வம்சத்தையே தேடி தேடி அடிப்போம், விட்டா அடுத்த வீட்டுக்கும் போய் அடிப்போம். அவன் ஏன்னா நேச பிள்ளை, செல்ல பிள்ளை. அவன் எப்பொழுது அவருடைய லைனுக்குள்ள கொண்டு வரப்படுகிறானோ அவன் தலையில தூக்கி, ஏன் இந்த வேலைக்காரங்கள்ட்ட விறக மேல தூக்கி வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு கழுத வர நிக்குது, ஆமாம், அதை தூக்கி அப்படியே ஈசாக்கு மேல இப்போ கேட்கலாம், வீட்டிலேருந்தே வச்சு கொண்டு வரலாம்ல. ஆமாம், இந்த ஈசாக்கு எவ்வளோ திராணி இருக்குன்னு அப்பாவுக்கு தான் தெரியும், நமக்கு எவ்வளோ திராணி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அதில் வீட்டில இருந்தே விறகு தூக்கி அவன் தலையில் வச்சிருந்தா பாதி வழியிலே ஆள் அவுட்டாக இருப்பான். நம்ம திராணிக்கு மேலே கர்த்தர் நம்மை சோதனைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இப்பொழுது அவன் தலையில பாரம் ஏறுது. இருவரும் கூடி போனார்கள். அப்போ கேட்கிறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஃபர்ஸ்ட் வாயை திறந்து கேட்கிறான், ஆராதனைன்னு சொன்னீங்கல்லப்பா, ஆராதனை என்னதும்? ஆமா, அவனுடைய தேடலை பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டிய, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, லைட் இருக்கு, மியூசிக் இருக்கு, சவுண்ட்ஸ் இருக்கு, கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆட்டுக்குட்டி எங்க? இப்படி தேடுறான் பாருங்க, ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாமுக்கு இருந்த கொஞ்சம் பயமும் போயிட்டு, நீ தேடிட்ட பாத்தியாடா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனுக்கு அந்த பயம், அதாவது எப்படி என் பிள்ளைக்கு மேல நான் கத்திய வாங்குவேன், எப்படி இந்த பலிபீடத்துல நான் கிடத்துவேன், அவனால் அதை யோசிக்க முடியல. இப்போ இருந்த பயமும் போயிட்டு. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், என் வாயில கர்த்தர் ஒரு வார்த்தை அருளினார், அந்த வார்த்தை ஏன் ஓட்ட முடிந்தாலும் வார்த்தை முடியாது, அது அடுத்த தலைமுறைக்கு போகும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த தலைமுறையை ஆமேன் சத்தியத்துக்குள்ள விசுவாசத்தில் கொண்டு வர மூன்றாவது ஒரு காரியம், ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் வந்து அங்கே பலிபீடத்தை கட்டுவான் பாருங்கள். அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, அவன் பலிபீடத்தை உண்டாக்கின்னு இருக்கு. ஆமே, பலிபீடத்தை உண்டாக்குறான். பலிபீடத்தை எப்படி உண்டாக்குவாங்க தெரியுமா? கற்களை எடுத்து வைத்து. அங்க ஏற்கனவே பலிபீடம் உண்டாகவில்லை. இதற்கு முன்பாக அங்கு ஆபிரகாம் போகவில்லை. இதுக்கு முன்னாக கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாம் போன இடத்துல அனுப்பி இருந்தா அந்த இடத்துல ஏற்கனவே ஆபிரகாம் எதை வைத்திருப்பார் தெரியுமா? பலிபீடத்தை வைத்திருப்பார். ஆனா இங்கே பாருங்கள், ஈசாக்க பலி செலுத்துறது ஆண்டவருடைய பிளான் கிடையாது. ஆண்டவருடைய பிளான் ரொம்ப ஆச்சரியமானது, நமக்கு புரியாதது. அதுல தூரத்து செய்திகளும் அடங்கி இருக்கிறது. ஆமே, நம்ம போடுற திட்டம் எல்லாம் தற்காலிக திட்டம். தேவ திட்டம் என்பது தலைமுறைகளை தாண்டி நிற்கிற திட்டம். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பலிபீடம் கட்டுறதுக்கு குறையாம ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கணும். 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமேன், ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கே கற்கள் எல்லாம் யாரோ டெம்போல வந்து இறங்கல. அப்போ அங்கங்கே இருக்கும் ஒவ்வொரு கல்லு.
ஒவ்வொரு கல்லா எடுத்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஒரு குறையாம 3 மணிக்கூறாவது ஆயிருக்கும். ஒவ்வொரு கல்லா பொறுக்கி பொறுக்கி வைத்து வைத்து அடுக்கி 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 ஒரு செட்டப்ல கொண்டு வந்துட்டு இனி அதுக்கு மேல விறகு அடுக்கணும். அதுக்கு ஒரு 1/2 hour ஆயிருக்கும். இப்படி ஒரு 3 to 5 hours அங்க வேலை நடக்குது. ஒவ்வொரு கல்லா எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஈசாக்க மேல படுக்க வச்ச ஆண்டவர் நோன்ட்டாரு. ஆண்டவர் இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க வேண்டி வந்திருக்காது. ஏன் தேவனுடைய காரியத்திற்கு அஸ்திபாரம் போட வைக்கிறார். நிறைய காரியம் பிரயாசத்தின் பலனை நம்முடைய கண்கள் பார்க்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, உன் ஆகாரத்தை எதுல போடு, தண்ணீரில் போடு, அநேக நாள் கழித்து அதன் பலனை காண்பா. என்ன தேவனுடைய காரியத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது? 2 நாளாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பார்க்கும்போது, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையின் மேல் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலய கட்ட துவங்கினான். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? என்ன அதன் அர்த்தம்? இப்படி ஒரு ஆலய பிளான் இருக்கிறது தாவீதுக்கு மைண்ட்ல இருந்து. ஆனா இங்கதான் ஆலயம் வரும்னு தாவீதுக்கு தெரியாது. தாவீது அந்த ஓர்னானின் களம் சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஒரு பெரிய வாதை வரும்போது தேவனுடைய கிருபையினால் நிறுத்தப்பட்ட இடம் ஓர்னானின் களம். அந்த இடத்துல போய் பலிபீடம் கட்டுவார். ஆனா அந்த இடத்துல தாவீது பலிபீடம் கட்டுவதற்கு முன்னதாகவே கர்த்தர் ஆபிரகாமை வைத்து குறித்திருக்கிறார். அப்படி என்றால் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஆபிரகாமை வைத்து கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய வைத்தார்? ஒரு பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு ஒரு கல்லை வைப்போம் தெரியுமா? ஒரு கல்லை வைப்போம் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பின் நாட்களிலே கர்த்தர் ஒரு மகிமையின் ஆலயத்தை எழுப்புவதை கர்த்தர் கண்டு அந்த திட்டத்துக்குள்ளே ஆபிரகாமை கொண்டு வந்து கர்த்தர் அஸ்திபாரம் போட வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? பல தூரத்து காரியங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு அஸ்திபாரம் போட வைக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீங்க நம்ம எல்லாம் பிரயாசத்துக்கு பலனை தேடுறோம். பலன் இல்ல அந்த இடத்துல ஆண்டவரே இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க மாட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு உழைச்சிருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கிறேன்னு அங்க கீழே இருந்து கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அது ஒரு பலிபீட செட்டப்புக்கு தேவையான கற்கள் தேவை. அது சும்மா ஒரு ஆள் அதுல படுக்க வைக்கணும். ஆமென் ஹalleluya. ஆமா, எதற்காக இதை செய்கிறார்? தாவீது சொல்லுவார் அல்லவா, ஆண்டவரே நீங்க எனக்கு எவ்வளவு தயவு பாராட்டுறீங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நமக்கு நன்றாய் தெரியும் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் பலி செலுத்த சொல்லும் போது ஆபிரகாம் போய் ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வருவார், தன் மந்தையிலிருந்து எடுத்துட்டு வருவார். ஆனால் இந்த 22வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஈசாக்கு கேட்டது ஆட்டுக்குட்டிய, பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியின் வயது 1, ஆட்டுக்கடாவின் வயது 3. கேட்டது ஆட்டுக்குட்டிய, கொடுத்தது ஆட்டுக்கடாவை. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமானதை செய்கிற ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சில சோதனையின் பாதையில் நடத்துகிறார். அறியாத வழியிலே ஆயத்தம் பண்ணினதை சில நெருக்கமான பாதையிலே பயணிக்கிறது போல உணர்றீங்களா? ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணப்போகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தாவீது எதை எண்ணி சந்தோஷமாகி நடந்தான் தெரியுமா? கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிலுவையை தோளில் தூக்கும் போது இயேசு எதை எண்ணி நடந்தார் தெரியுமா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த தீயையும் தண்ணீரையும் கடக்கும் போது கர்த்தர் ஒரு செழிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? 5வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த பாதையிலே கர்த்தர் நடத்தினார்? அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை
கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும். இது ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 13 ஆமென் அதனுடைய 16 சொல்லுவார் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று. 15:5 சொல்லுவார் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று. 75வது வயதில் கொடுத்த வார்த்தை, 86வது வயதிலே கொடுத்த வார்த்தை, இப்பொழுது இந்த சோதனையின் பாதையில் அவனை கொண்டு வந்து அவன் தலைமுறையும் கூட நிற்க வைத்து இதே வார்த்தையை அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும். அதன் அர்த்தம் என்ன? தேவன் அலங்காரத்துக்காக எதுவும் பேசுகிறதில்லை. விருதாவா என்னை தேடுங்கள் என்று அவர் சொன்னதில்லை. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது உண்டானால் அது நிச்சயம் நடக்கும். வாக்குத்தத்தம் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறவர் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று இப்பொழுது சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், அதில் ஒருவனை தெரிந்தெடுக்கிறார், யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளை 12 கோத்திரமாக மாற்றுகிறார். யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்ட நிலையை அறிந்து ஆமென் யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எகிப்துக்கு வரும்போது 70 பேர். அங்கிருந்து எகிப்திலிருந்து வெளியே புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் 20-30 லட்சம் பேர். சாலமோன் அந்த கூட்டத்தை பார்த்து மோசே சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. சாலமோனின் நாட்கள் வரும்போது சாலமோன் சொல்றாரு, இவங்களெல்லாம் எண்ணி தீர்க்க முடியவில்லை. எண்ணிக்கைக்கு அடங்காத கூட்டம், அவர்கள் பெருகி இருந்தது போலவே. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நடத்துகிற பாதை கடினம் என்று சொல்லி விளங்காதே. நாம் பின்வாங்காமல் இருப்போம் என்றால், நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம் என்றால், நேற்று இரவு கேட்ட செய்தியை போல நாம் தளராமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கர்த்தர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்பொழுது எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்க? சகலமும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பல நேரத்தில் ஆண்டவர் உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம், உம்முடைய இருதயம் அது என்னவென்று நாங்கள் புரியாதபடியினாலே நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகள் பெரியதப்பா. நீர் நடத்துகிற பாதை அதிசயம் ஆண்டவரே. அதுல தீமை இருக்காதப்பா, அதுல நன்மை மட்டுமே. உம்முடைய அன்பு கூறுகிறதிலே நாங்கள் கவனம் செலுத்த, உம்முடைய இருதயத்தை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட, உம்முடைய நன்மைகளை சுதந்தரிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.